உங்கள் பகுதியின் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? அங்கு வரும் பயணிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தேனி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சுருளி ஃபால்ஸ் இருக்கு, கும்பகர அருவி இருக்கு, இதே மாதிரி ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கு. ஆனால் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. சுருளி அருவியில் பார்த்தீங்கன்னா உடை மாற்றக்கூடிய அறை இருக்குது. அதெல்லாம் பூட்டு தான் போட்டு வச்சுருக்கு. அதேமாதிரி கும்பகரை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூழல் தான் இருக்குது. அந்த சுற்றுலா பயணிகளுக்கு உண்டான அந்த சுகாதாரமே இல்லை. அந்த சுற்றுலா தலங்கிறது சுற்றுலா தலம் கணக்காகவே இல்லை. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்துக்கு அருகாமையாக இருக்கிற கேரளா மாநிலத்தில் இன்றைக்கி சுற்றுலா மூலம்தான் அந்த மாநிலத்துடைய வருவாயை அதிகப்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு பெயரளவில் மட்டும் செய்யக்கூடிய ஏற்பாடில் தான் இருக்குது. மாவட்டத்தில் இது போன்ற சுற்றுலா மையங்களை அதிகப்படுத்தி அதற்கான அடிப்படை வசதிகளை செய்து வருவாய் ஈட்டுவதற்கான எந்த முயற்சியும் இந்த அரசு செய்யவில்லை. கும்பக்கரை அருவி, சுருளி அருவி, மேகமலை கோடைவாசத்தலம், போடிமெட்டு, குரங்கணி, ஸ்டார் ஸ்டேஷனு, கொழுக்குமலை, இந்த மாதிரி எண்ணற்ற சுற்றுலா தலங்கள் நிறையா இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இதனால் நிறையா பேருக்கு வாழ்வாதாரம், சின்ன பெட்டி கடையில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஹோட்டல் வரைக்கும், ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, டீ கடை, இந்த மாதிரி நிறையா பேருக்கு வாழ்வாதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவட்டத்தில் இந்த சுற்றுலாத்தை மேம்படுத்தினாலே போதும், இவங்களுக்கெல்லாம் எண்ணற்ற வாழ்வாதாரத்தை உருவாக்கி தரலாம். மக்கள் குரல் பகுதியில் தேனி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.